அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை, இந்த நாளின் சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு எங்களை காலை பொழுதில் எழுப்பி உம்முடைய சமூகத்தில் அழைத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். கேட்கப் போகிற சத்திய வார்த்தைகள் நாங்கள் ஆவியிலே பலன் கொண்டு உம்முடைய சமூகத்தில் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வளர எங்களை மேன்மையடை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நம் அனைவரோடும் கூட தேவ கிருபை நம்மை தாங்கி பலப்படுத்துவதாக. இந்த நாளிலும் நாம் கிறிஸ்தவர்கள் யார் என்கின்ற செய்தியை இரண்டாவது நாள் செய்தியாக கேட்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவரோடு பேசுகின்ற பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவரை பற்றி பேசுகிற பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்தவர்கள் என்ற சொல் வேதாகமத்தில் 2 இடங்களில் மட்டும் இருப்பதை நாம் உணர வேண்டும். ஒன்று, நேற்றைய தினத்தில் படித்தது போல அங்கு அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் படித்தோம். இன்றைக்கு அதே வார்த்தையை அப்போஸ்தலர் 26:28 வாசிக்கப் போகிறோம். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணினாய் என்றார். அன்பு பிள்ளைகளே, இங்கு பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு சத்தியம் சொல்ல செல்லுகிறார். இந்த அகிரிப்பா ராஜா சத்திய வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பு தன்னையும் கிறிஸ்துவுக்குள் மாற்றி விடுவானோ என்று அஞ்சி, நான் சமயம் வரும்போது உன்னை அழைப்பிக்கிறேன், இப்பொழுது போய் வா என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே வளர்வதற்கு சற்று நாம் பலன் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு அங்கு சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு கிறிஸ்துவை பற்றி பேசிய வார்த்தைகள் வேதாகமத்தில் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு சமயம் பவுல் அங்கு ஃபெலிக்ஸ் அவருடைய மனைவி, யூதஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, எப்பொழுது நீ போகலாம், தனக்கு சமயம் வரும்போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஃபெலிக்ஸ் ஒரு அரசன், ஒரு குறுநில மன்னன். அவன் தன்னுடைய மனைவியோடு இருக்கும்போது அவனுடைய மனைவி இந்த ஃபெலிக்ஸ் வேறொரு மன்னனோடு, வேறொரு பெண்ணோடு கூட தொடர்பு வைத்திருப்பதை அவன் தன்னுடைய சத்தியத்திலே, பிரசங்கத்திலே அவனுக்கு சத்தியம் சொல்வதிலே அவன் சொல்ல கேட்டான். அப்படி அவன் நீதியும் இச்சையடக்கத்தையும்
நியாய தீர்ப்பையும் குறித்து சொல்லும்போது அந்த ஃபேலிக்ஸ் பயமடைந்து, ஏன் பயப்பட வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, ஏதோ அவன் தவறு செய்து விட்டான். அந்த தவற்றை குறித்து அங்கு அவன் பவுல் சொல்லும்போது, அங்கு அந்த வார்த்தையை பவுலிடம் அந்த ஃபேலிக்ஸ் ராஜா சொல்லுகிறார். இப்பொழுது நீ போகலாம், சமயம் வாய்க்கும்போது நான் உன்னை அழைத்து அனுப்புகிறேன். அன்பு பிள்ளைகளே, மேலும் பவுல் தன்னை விடுதலையாக்குவதற்கு ஃபேலிக்ஸ் ராஜா ஏதாவது பணம் கொடுப்பான் என்று அவன் யோசித்திருந்தான். ஆனால் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனோடு கூட பேசினான். ஆனால் அங்கு பவுல் அதற்கு இணங்கவில்லை. சில சமயங்களில் நாம் சொல்லுகிறோம், குற்றமுள்ள மனது குறுகுறுக்கும் என்று. இங்கு ஃபேலிக்ஸ் தன்னுடைய ஜீவிதத்திலே ஆண்டவரை குறித்து பேசுகின்ற வார்த்தைகளை அவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு பவுல் அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கிறிஸ்தவன் ஆகிறதற்கு என்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறார். அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவன் வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயும் அவனோடு கூட உட்கார்ந்தவர்கள் எல்லோரும் எழுந்து தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது உண்டான யாதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவது, நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, இச்சையடக்கத்தை குறித்து பேசுவது, இன்றைக்கு சில சூழ்நிலைகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அங்கு அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே யாக்கோபு, யோவான், பேதுரு என்கின்ற இந்த மூவரும் அங்கு, அதாவது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே, அந்த பெந்தேகோஸ்து நாளிலே கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை அவர் பெரிய ஒரு சத்தியத்தை ஒன்றும் அவர் சொல்லவில்லை. நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவருடைய பேச்சுக்கள் கேட்ட அந்த மக்களுடைய மனதை மாற்றியது. இவ்வளவு ஒரு தேவனை, ஒரு மகிமையுள்ள தேவனை நாம் காட்டிக் கொடுத்து விட்டோமே என்ற அந்த குத்துதல் அவருடைய உள்ளத்தில் வந்தபடியால் அந்த அப்போஸ்தலரை பார்த்து கேட்ட கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனமாறுதல் அடைந்து, மனமாற்றம் அடைந்து, மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு ஏறக்குறைய 3000 மக்கள் அங்கு தேவனை ஏற்றுக்கொண்டு அங்கு ஆண்டவர் பக்கம் சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். 34வது சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் கிருபை அதிகமாக கிடைக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை, நாமும் சாட்சிகளும் ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து காண்பித்து மற்றவர்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நியமம் அது. நல்ல பாதையில் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சகாக்களுக்கும் கூட அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த லோகத்தில் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் நமக்கு எதிர்ப்புகள் தான் வரும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் நாம் எவ்வளவு நன்மையான வார்த்தைகளை பேசினாலும் அதற்கு எதிரடை சொற்கள் நிறைய வரும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். பொதுவாகவே எல்லா இடங்களிலுமே யாராவது ஒருவர் நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த நன்மைக்கு எவ்வளவு தூஷணங்கள் வரும் என்பதை நாம் அறிவோம். அதை போலத்தான் ஆண்டவருடைய காலத்திலும் ஆண்டவரை குறித்து தூஷணம் சொல்ல ஆரம்பித்தார்கள். சத்துரு அப்படி சொல்லி அவரை நம்ப விடாமல் செய்து விட்டான். இன்றைக்கும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் அவரை நம்ப விடாமல் செய்து கொண்டிருப்பதை நாம் பரவலாக பார்க்கிறோம். அவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறது, என்னை குறித்தும் என் சாட்சியை குறித்தும் அறிக்கை பண்ணாதவன் எவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:12 இதை நாம் வாசிக்கலாம். தேவனை பற்றிய சாட்சியும் தேவனுடைய கற்பனைகளும் குறித்து சாட்சியுடையவர்களாகிய அந்த ஜனங்கள் பரிசுத்தவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை பற்றிய சாட்சி நாம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கை ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது, அந்த அளவு தேவனுக்குள் நாம் தேவனை பற்றிய வைராக்கியம் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த அளவு நம்முடைய சாட்சி உலகத்திலே காணப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்காமல் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே இருப்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15:10 வாசிக்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களால் அழைக்கப்பட்டவர்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17:10 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய வார்த்தைகள் நமக்குள்ளாக எந்த அளவு காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து அந்த வாக்கியங்களின் பலன்களை தேவனுக்குள் நாம் ஒப்பு கொடுக்க கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த நற்பண்புகளை நாம் மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் அதை பின்பற்றி நடந்து நல்வழிப்படுத்த கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய மெய்யான பிரசன்னம் இருந்து பாதுகாத்து உமக்கு உகந்த அனுபவத்திலே நாங்கள் வாழ எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வெறுமனே உம்மை ஏற்றுக்கொள்ளாதபடி உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் பிரஸ்தாபிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தாரும். கேட்ட வார்த்தையின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று யாக்கோபு 1:22 வாசிக்கிறது போல எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் பாடுபட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு சத்தியத்திற்குள் பலப்படுத்துவதற்கு சாட்சியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.